ஹாய் ஹலோ விவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கு தாங்க கடைக்கு போயிருந்தோம். நாங்கள் 3 நாள் பர்ச்சேஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ பசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு சைஸு கலர் எல்லாமே சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டே அஸ்மாக்கும் ரயானுக்கும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நாங்கள் எது செலக்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ரம்ஜான் அன்னைக்கு அவுட்ஃபிட்ஸ்லாம் காமிக்கிறேன், யார் யார் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போயிட்டு ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ரம்ஜானுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் போடுறதுக்கு கூட காட்டன் மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கோம். ஓகே, அதுவும் நான் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஓகே வீவர்ஸ், இந்த ட்ரெஸ்லாம் நாங்கள் எடுத்திருப்போமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் ரம்ஜான் அன்னைக்கு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குங்க. ஓகே விவர்ஸ், இப்போது அஸ்மாக்கும் ரயானுக்கும் முடிச்சிட்டு அங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள். நாங்கள் ட்ரெஸ் எடுக்க மட்டும் இல்லை, அங்கே விளையாடுறதுக்குள்ளே தான் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பசங்க அப்படி தானே, சரி ஓகே விளையாடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா பசங்களும் இந்த மாதிரி தான் இல்லை. சரி, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பசங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனால் உங்களை ரொம்ப சத்தாய்ச்சிட்டு இருப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்களா அப்படின்னு. காஞ்சிபுரத்தில் பச்சை பாஸ் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தாங்க வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஷர்ட்ஸ்லாம் எடுத்தார். அதுக்கு ஃபேன்ஸ் அங்கே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஸ் பச்சை பாஸ்க்கு தான் வந்துருந்தோம். லேடிஸ் பச்சை பாஸ் தனியாக இருக்குங்க. லிஃப்ட்டில் போகும்போது 2 பேருக்குமே பயம் தான், அதுக்காக தான் அப்படியே அட்டென்ஷனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்தாச்சுங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக தான் இருக்கும். ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அங்கேயும் என் பசங்க சும்மா இல்லை, சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் பச்சை பாஸ்க்கு தான் போயிருந்தோம். அங்கே எனக்கு ட்ரெஸ் எடுக்க தாங்க போயிருந்தோம். அங்கேயும் சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸு. வழக்கம் போல் ரேஞ்ச் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஓகே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரெஸ் எடுத்தாச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கேயும் லிஃப்ட்டு தாங்க. லிஃப்ட்டுன்னா என் பசங்களுக்கு சொல்லவே வேணாம், ரொம்பவே பிடிக்கும். ஸோ லிஃப்ட்டில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு அதுவே செம்ம ஜாலி தான். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு 5 ஆர்டர்ஸ் கிடச்சிடுச்சிங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் லேடிஸ் லேடிஸ் செக்ஷனில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேமரா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ லென்த்தியாக போட்டாலும் போர் அடிச்சிடும், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நானும் எடுத்துக்கிட்டேன். அங்கேயும் போயிட்டு இந்த பாருங்கள், ஒளிஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. ட்ரெஸ்ஸு அவ்வளோ குவியலாக இருந்ததுங்க. எது எடுக்கிறதுனே நமக்கு ஒன்றுமே புரியல, அப்படி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் கிளாத்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, சொல்லவே வேணாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே பச்சை பழம் செம்ம கூட்டம். நாங்கள் இந்த மாதிரி தாங்க ஜாலியாக விளையாடிட்டு 2 ஹவர்ஸ் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோன்னா 1 ஹவர் இப்படி விளையாடிட்டு தான் இருந்தோம். ஏன்னா பசங்க கூட விளையாடுறதே ஒரு ஜாலி தான். ஸோ உங்களுக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பசங்க ஷார்ட்ஸில் கலக்கிட்டு இருக்காங்க, அதையும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ரம்ஜான் ஃபெஸ்டிவலை எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஆயில் வேணுமா, கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ, பாய் வியூவர்ஸ்.